இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த சந்திப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? ஓபிஎஸ் பொறுத்தவரையில் அவருக்கு வேற ஒன்றும் வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் பாஜக அதிமுக கூட்டணியில் அவருக்கு இடம் இல்லை என்பது தெளிவாக்கப்பட்டு விட்டது. அவர் விஜயோட போய் கூட்டணி சேரணும். விஜயோட போய் சேர்ந்தா அவரால் வெற்றி பெற முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. ஸோ அவர் ஏற்கனவே ஒரு தரம் 2024 மூன்றாம் கூட்டணியில இருந்து ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. ஆனால் ஜெயிக்கல. கடைசியில உங்களுக்கு வெற்றி தான் முக்கியமே தவிர அதை இன்னைக்கு சாத்தியமாக்கக்கூடியது நீங்க திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியில இருந்தா தான் அது சாத்தியம். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக இடம் இல்லாத பொழுது அவர் திமுக போய் சேர்ந்திருக்காரு. ஆனால் ஒன்றே இப்ப என்ன கேள்வி வரும்னா, இப்ப எஸ்.பி. சோமசுந்தரம் 1984 எம்ஜிஆர் விட்டு வெளியில போனார், ஏடிஎம்கே விட்டு வெளியில போனார், தனியாலாம் கட்சி நடத்தினாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் சில பேர்லாம் டெல்டா ஏரியாலாம் வந்தாங்க. பட் ஆனால் அவரால் பரிமளிக்க முடியல. இப்போ அதிமுகவுடைய தொண்டர்கள், நீண்ட கால ஆதரவாளர்கள், அவர்கள் இந்த தேனி மதுரை இந்த ரீஜன்ல இவரை எப்படி அதை ஒரு திமுகவோட கூட்டணி சேர்ந்தா அது எப்படி பார்ப்பார்கள் என்பது இருக்கு. அதனால் அவருடைய ஆதரவு தளம் சுருங்கி போனாலும் போகலாம். ஆனால் அவர் திமுகவுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அந்த வைத்துக் கொண்டு தனக்கு ஏதாவது அது மூலம் இவருடைய ஆதரவு தளத்திலிருந்து ஏதோ சில பேர் ஓட்டு போட்டா கூட ஒரு 10-15% ஓட்டு போட்டா கூட ஜெயிக்க முடியும் என்று அவர் அந்த மாதிரி எல்லாம் கால்குலேஷன் போட்டிருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். இது அவர் துவக்கமாக திமுக கூட்டணியில போய் சேர்வதற்கு துவக்கமாக இது இருக்கு என்றது நான் கருதுகிறேன். இந்த திமுக புறம் அப்படின்னு பாக்குறப்ப 2 வாய்ப்புகள் இல்லைன்னா 2 பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமா திமுகவுடைய பார்வை எப்படியா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஓபிஎஸ் ஒருவேளை தனித்து போட்டியிடுகிறார் அப்படின்னு வரப்ப அதிமுகவுடைய வாக்குகளை அவர் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை திமுகவோட கூட்டணி அமைக்கிறார் அப்படின்னா ஓபிஎஸ் வாக்கு வங்கி திமுகவுக்கு சேர்க்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 விஷயத்துல திமுக எப்படி முடிவெடுக்கும் பார்க்கலாம். இப்ப அவரு முதலமைச்சரை திமுக தலைவரை போய் சந்தித்து விட்டார். ஓகே, முதல் முறையாவது நீங்க தியோசாபிக்கல் சொசைட்டில பார்த்தேன், அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தற்செயலாக நடந்ததாக மாதிரி அவர் கூறினாரே தவிர இப்ப அவர் வீட்டிற்கே இல்லத்திற்கே சென்று விட்டார். அதனால இவர் சுயேட்சையாக நின்றாலும் கூட அவர் திமுகவால் நிறுத்தப்பட்ட வேட்பாளராகத்தான் கருதப்படுவார். ஓகே, இரண்டாவது இப்ப இவருடைய திமுக, அதனால திமுகவினுடைய வாக்கு வங்கி தான் வைத்துக் கொண்டுதான் இவரால் வெற்றி பெற முடியுமே தவிர இவருக்கு இருந்து வாக்கு வங்கி எந்த அளவிற்கு திமுகவிற்கு போகும் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் அது தங்களுக்கு பலன் அளிக்கும் என்று அவர்கள் கருதுவார்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்க 2024 திமுக கூட்டணி 47%, இப்பொழுது 2 வருடம் ஆயிட போறோம் 2026 இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதனால சில வாக்கு சேதாரம் இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை சேர்க்கும் பொழுது அந்த வாக்கு சேதாரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் திமுக அதை பார்க்கிறது என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ராமகிருஷ்ணன். மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் சந்திப்புக்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு முக்கிய விஷயங்களை பேசியிருந்தார். அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார். அவர்களை நலம் தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நிமித்தமாகத்தான் அவர் இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கலைஞர் அவருடைய மூத்த குமாரர் மு.க. முத்து அவருடைய மறைவை பற்றியும் நான் விசாரித்தேன். வேற என்ன சொல்லுங்க? அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. மறுபடியும் ஒரு முதலமைச்சர் நேரடியா சந்திக்கிறீங்க, அது அரசியல் பின்புலம் இதுல இருக்கு அப்படின்றத மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய
விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து இன்னைக்கு வாக் அவுட் பண்ணிருக்கீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எல்லாருக்கும் முழு மனதோட இந்த முடிவு எட்டப்பட்டதா? இது நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அத்தனைக்கும் பதிலளித்து விட்டார். உரிய பதிலை அளித்திருக்கார். எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தி தான் பாக்குறீங்களா? எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். கூட்டணிக்கான சந்திப்பு கூட அது உங்களுடைய யோகம். நீங்க தானே சார் சொன்னீங்க அரசியல் நண்பனும் இல்லை, எதிரி இல்ல. அது நடந்து எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறீங்க. உங்ககிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியா பேச முற்பட்டாங்களா? பாஜக கூட்டணியிலிருந்து இதுவரை யாரும் இல்லை. உங்களுடைய மதிப்பு புரியாம அவமானப்படுத்தியதா பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ஏன் இந்த கூட்டணி? எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு அரசியலில். நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். இல்ல, இப்ப பாஜகவோட விலகியது வந்து உங்களுக்கு வருத்தமா இருக்கா, இல்லாட்டி சரியான முடிவு? இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம் என்று சொன்னால், பார்லிமெண்டில் மக்களவையில் சமக்கரா சிக்ஷா நிதியுதவி பற்றி ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது மும்மொழிக் கொள்கை அந்த அரசு, தமிழக அரசு ஏற்கவில்லை. அதனால் தான் நாங்கள் அந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது. அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க பலமுறை சந்திக்க முயற்சி எடுத்தீங்க. இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஜனநாயக கடமையை செய்ய தவறியதில் அத்தனை பொருள் பற்றியும் நான் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனா இப்போ சமீபத்துல இதுதானே கண்டன அறிக்கையா பார்க்க முடிஞ்சது. எது நிதி? அது நீங்களா உருவகப்படுத்துறது. இந்த அறிக்கை மட்டும் மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய பங்கீடு பல்வேறு விஷயங்கள்ல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, கண்டனம் பதிவிட்டிருக்காரு. அது குறித்து நீங்க சொன்னீங்களா? தொடர்ச்சியான தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீங்க உறுதுணையா? இல்ல, மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசை நான் கண்டித்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைய நிலைமை. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்க முடிவு தொடர்ச்சியா தேர்தல் வரை நீடிக்குமா? அது அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. தேர்தல் வரை இந்த முடிவு வந்து நீடிக்குமான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்க நல்ல கவனிச்சு பின்னால திரும்பி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார்? தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அழைக்கிறார். ஒரு வாரத்தில் என்னாச்சு? போயிட்டாரு. அந்த தேர்தல் தனித்தனி என்னங்க, இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். கூட்டணி வைப்பீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாமா சார்? இல்ல அதை மறுத்துருவீங்களா? சுயமரியாதை அதிமுக பாஜக கூட்டணி விரும்பவில்லையா? சொல்லாத கருத்துக்களை என் சிந்தையில் உதவியாத கருத்துக்களை நீங்களா சொல்லிக்கிட்டு, நீங்களா டிபேட்ல போய் கலந்துக்கிட்டு, நீங்களா பேசிட்டு அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை அவர்களும் பேசவில்லை, நானும் பேசவில்லை.